அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீனை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் மார்கண்டேயனுக்கு நிபந்தனை ஜாமீனை வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், என்னென்ன நிபந்தனைகளோடு திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? விவரம். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரால் கடந்த 20ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தன்னை சிறையில் அடுத்து தூத்துக்குடி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து மார்கண்டேயன் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்தி வைத்திருக்கிறது. இந்த நிலையில் ஜாமீன் கோரி மார்கண்டேயன் தாக்கல் செய்திருந்த மனு தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து ஜாமீன் கோரி மார்கண்டேயன் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி ஜி கேலேந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது மார்கண்டேயன் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் இதுபோல பேசியிருக்க கூடாது என கூறி ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்துள்ளதாக, அதாவது தூத்துக்குடி முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக குறிப்பிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் ஜான் சத்யன் ஆகஸ்ட் 5ஆம் தேதி முதல் சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் துவங்க உள்ளதால் இனிமேல் இது போல பேச போவதில்லை என உத்தரவாதம் அளித்தால் மார்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கலாம் என தெரிவித்தார். இதனையடுத்து மார்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கிய நீதிபதி ஜி கே இளந்தரையன் இதுபோல் இனிமேல் பேச போவதில்லை என தூத்துக்குடி நீதிமன்றத்தில் உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என நிபந்தனை விதித்தார். மேலும் 2 வாரங்களுக்கு விசாரணை அதிகாரி முன்பு தினமும் ஆஜராக வேண்டும் என நிபந்தனை விதித்தார். அப்பொழுது குறுக்கிட்ட மார்கண்டேயன் தரப்பு மூத்த வழக்கறிஞர் பி வில்சன் அவர்கள் சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க உள்ளதால் தினமும் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும் நாட்கள் தவிர மற்ற நாட்களில் 2 வாரங்களுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என நிபந்தனை விதித்து மார்கண்டேயனுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்.